கால்க் இல் தரவை ஒழுங்கு செய்வது குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப்போவது பார்டர்களையும் பின்புல நிறத்தையும் ஒழுங்கு செய்வது, தானியங்கி மடித்தல் அம்சத்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட உரை வரிகளை ஒழுங்கு செய்வது, செல்களை இணைத்து ஒன்றாக்குவது, செல்லுக்கு தகுந்தபடி உரையை சுருக்குவது. இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334. கால்க் இல் பார்டர்களை ஒழுங்கு செய்வதை முதலில் கற்கலாம். நம் personal finance trackerஒட்ஸ் ஃபைல் ஐ திறக்கலாம். பார்டர்களை ஒழுங்கு செய்வதை ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு அல்லது ஒரு தொகுதி செல்களுக்கும் செய்யலாம். உதாரணமாக சீரியல் நம்பர், ஐட்டம், கோஸ்ட், ஸ்பென்ட், ரிசீவ்ட், டேட் மற்றும் அகாவுண்ட் என தலைப்புகள் உள்ள செல்களுக்கு ஒழுங்கு செய்வோம். ஸ்ன் ஆல் குறிக்கப்படும் வரிசை எண் தலைப்புள்ள செல்லை முதலில் சொடுக்குவோம். இடது சொடுக்கி பட்டனை அழுத்திக்கொண்டு தலைப்புகள் உள்ள செல்கள் மீது இழுப்போம். தலைப்புகள் உள்ள கிடைமட்ட வரி முழுவதையும் தேர்ந்தெடுத்த பின் பார்மேட்டிங் டூல்பார் இல் உள்ள பார்டர்ஸ் சின்னத்தின் மீது சொடுக்கவும். பல பார்டர் பாங்குகளை உடைய கீழிறங்கும் பெட்டி ஒன்று திறக்கிறது. பார்டர்களில் பொருத்த நமக்கு விருப்பமான பாங்கை சொடுக்கவும். நான் கடைசி தேர்வு மீது சொடுக்குகிறேன். பார்டர்களின் ஒழுங்கு நாம் தேர்ந்தெடுத்த பாங்குக்கு மாறிவிட்டதை காணலாம். இந்த மாறுதலை செயல் நீக்குவோம். தேர்ந்தெடுத்த செல்கள் இன்னும் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்வில் வலது சொடுக்கு செய்க. பார்மேட்டிங் செல்ஸ் ஐ தேர்வு செய்க. பார்டர்ஸ் கீற்றில் சொடுக்குக. நீங்கள் லைன் அரேஞ்ச்மெண்ட், லைன், ஸ்பேசிங் டோ கன்டென்ட்ஸ் மற்றும் ஷேடோ ஸ்டைல் ஆகிய தேர்வுகளை காணலாம். இதன் ஒவ்வொன்றிலும் கால்க் இன் முன்னிருப்பு அமைப்பு காட்டப்படுகிறது. தேவைக்கு ஏற்ப இவை எதையும் மாற்றிக்கொள்ளலாம். யூசர் டிஃபைண்ட் இன் கீழ் ஒரு சிறிய முன்பார்வை சாளரத்தை காணலாம். இது தேர்வை முன்பார்வையிட உதவும். டிஃபால்ட் இன் கீழ் மூன்றாம் தேர்வை தேர்ந்தெடுக்கிறேன். அது முன்பார்வை சாளரத்தில் காட்டப்படுகிறது. ஸ்டைல், விட்த் மற்றும் கலர் ஆகியவற்றையும் மாற்றுகிறேன். மீண்டும் அவை அனைத்தும் முன்பார்வை சாளரத்தில் காட்டப்படுகின்றன. ஸ்பேசிங் டோ கன்டென்ட்ஸ் என்பதில் சிங்க்ரோனைஸ் தேர்வாகி உள்ளது. அதாவது எல்லா விளிம்புகளுக்கும் ஒரே இடைவெளி தரப்படுகிறது. நாம் அதை தேர்வு நீக்கலாம். மேலும் வசதி போல விளிம்பின் இடைவெளியை அமைத்துக்கொள்ளலாம். டாப் மற்றும் பாட்டம் விளிம்புகளை 1.4 பாயிண்ட் என மாற்றுகிறேன். பலவித நிழல் பாங்குகளை நீங்களே மாற்றி பார்க்க விட்டுவிடுகிறேன். ஒக் ஐ சொடுக்குகிறேன். தேர்ந்தெடுத்த செல்களுக்கு தேர்ந்தெடுத்த பாங்கு செயலாக்கப்படுகிறது. பார்டர்களை ஒழுங்கு செய்வதை பார்த்தோம். இப்போது செல்களுக்கு பின்புல நிறத்தை கொடுப்பதை காணலாம். இதற்கு பார்மேட்டிங் டூல்பார் இல் பேக்கிரவுண்ட் கலர் என்ற தேர்வை கால்க் கொடுக்கிறது. அது செயலாக்கப்படுவதை பார்க்கலாம். உதாரணமாக தலைப்புகள் உள்ள செல்களுக்கு பின்புல நிறத்தை கொடுக்கலாம். ஸ்ன் ஆல் குறிக்கப்படும் வரிசை எண் தலைப்புள்ள செல்லை முதலில் சொடுக்குவோம். இடது சொடுக்கி பட்டனை அழுத்திக்கொண்டு தலைப்புகள் உள்ள செல்கள் மீது இழுப்போம். தலைப்புகள் உள்ள கிடைமட்ட வரி முழுவதையும் தேர்ந்தெடுத்த பின் பார்மேட்டிங் டூல்பார் இல் உள்ள பேக்கிரவுண்ட் கலர் சின்னத்தின் மீது சொடுக்கவும். துள்ளும் மெனு ஒன்று திறக்கிறது. அதில் உங்களுக்கு தேவையான பின்புல நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். நாம் கிரே மீது சொடுக்கலாம். நீங்கள் தலைப்புகளை உடைய செல்களின் பின்புல நிறம் சாம்பலாவதை காணலாம். கால்க் உரைகளின் பல வரிகளை ஒழுங்கு செய்ய தேர்வுகளை தருகிறது. முதலாவது தானியங்கி மடித்தலை பயன்படுத்துவது. தானியங்கி மடித்தல் ஒரு பயனர் ஒரே செல்லில் பல வரிகளை உள்ளிடுவதை அனுமதிக்கிறது. இதை செயலாக்குவதை பார்க்கலாம். இப்போது personal finance trackerஒட்ஸ் ஷீட் இல் ஒரு காலி செல்லை சொடுக்குவோம். உதாரணமாக செல் எண் B12. செல்லில் வலது சொடுக்கி பின் பார்மேட் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும். உரையாடல் பெட்டியில் அலிக்ன்மென்ட் கீற்றில் சொடுக்கவும்.
உரையாடல் பெட்டியின் கீழ் விராப் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி தேர்வில் சொடுக்கி பின் ஒக் ல் சொடுக்கவும். டைப் செய்க திஸ் இஸ் ஆ பெர்சனல் பைனான்ஸ் ட்ராக்கர். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஒரே செல்லில் அத்தனை வாக்கியங்களும் மடிந்து பொருந்துவதை காணலாம். மாற்றங்களை செயல் நீக்குவோம். தானியங்கி மடித்தல் பற்றி கற்றபின் இப்போது கால்க் இல் எப்படி செல்களை இணைத்து ஒன்றாக்குவது என பார்க்கலாம். நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் இல் ஸ்ன் தலைப்பில் வரிசை எண்களுள்ள செல்களையும் அவற்றுக்கான உருப்படிகளையும் ஒன்றாக சேர்க்க விரும்பினால் முதலில் ஸ்ன் இன் கீழ் தரவு உள்ளீடு 1 ஐ சொடுக்கவும். Shift விசையை அழுத்திக்கொண்டு அதற்கான உருப்படியான சாலரி செல்லை சொடுக்கவும். இது சேர்க்கப்பட போகும் 2 செல்களையும் முன்னிலைப்படுத்துகிறது. அடுத்து மேனு பார் இல் பார்மேட் பின் மெர்ஜ் செல்ஸ் தேர்வு மீது சொடுக்கவும். துள்ளி தோன்றும் பக்கப்பட்டியில் மெர்ஜ் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும். 2 செல்களிலும் தெரியும் உள்ளடக்கங்களை ஒரே செல்லுக்கு நகர்த்த தோன்றும் உரையாடல் பெட்டியில் ஸ் ஐ சொடுக்கவும். தேர்ந்தெடுத்த செல்கள் ஒன்றாகி விட்டதையும் மேலும் உள்ளடக்கங்களும் ஒரே செல்லில் இருப்பதையும் காணலாம். Ctrl Z ஐ ஒரே நேரத்தில் அழுத்தி ஒன்றாக்கிய செய்த செயலை நீக்கலாம். அடுத்து ஒரு செல்லுக்குள் உரையை பொருந்துமாறு சுருக்கலாம். ஒரு செல்லில் உள்ள உரையின் எழுத்துரு விவரம் தானியங்கியாக உரை செல்லுக்குள் பொருந்தும்படி மாற்றப்பட முடியும். அதை கற்போம். B14 என்று குறிக்கப்படும் செல்லில் இந்த உரையை டைப் செய்யலாம். This is for the month of January. உரை செல்லுக்குள் பொருந்தவில்லை என்பதை காணலாம். உரையை செல்லுக்குள் சரியாக பொருந்தும்படி சுருக்க B14 செல்லில் சொடுக்கவும். இப்போது மேனு பார் இல் பார்மேட் பின் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும். மாறாக செல்லில் வலது சொடுக்கு சொடுக்கி பார்மேட் செல்ஸ் இல் சொடுக்கவும். பார்மேட் செல்ஸ் உரையாடல் பெட்டி தோன்றுவதை பார்க்கலாம். உரையாடல் பெட்டியில் அலிக்ன்மென்ட் கீற்றில் சொடுக்கவும். உரையாடல் பெட்டியின் கீழ் ஷ்ரிங்க் டோ பிட் செல் சைஸ் பெட்டியில் குறியிட்டு பின் ஒக் ஐ சொடுக்கவும். நீங்கள் B14 செல்லில் உள்ள உரையின் எழுத்துரு விவரம் செல்லுக்குள் பொருந்தும்படி எழுத்துரு அளவை குறைத்து தானியங்கியாக உரை மாற்றப்பட்டதை காணலாம். மாற்றங்களை செயல் நீக்குவோம். இத்துடன் கால்க் மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது கால்க் இல் பார்டர்களையும் பின்புல நிறத்தையும் ஒழுங்கு செய்வது, தானியங்கி மடித்தல் அம்சத்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட உரை வரிகளை ஒழுங்கு செய்வது, செல்களை இணைத்து ஒன்றாக்குவது, செல்களுக்கு தகுந்தபடி உரையை சுருக்குவது. முழுமையான பயிற்சி. ஸ்ப்ரெட்ஷீட் practice.ods ஷீட் ஐ திறக்கவும். எல்லா தலைப்புகளையும் தேர்ந்தெடுக்கவும். தலைப்புகளுக்கு நீல நிற பின்புலம் நிறம் கொடுக்கவும். தானியங்கி மடித்தலை பயன்படுத்தி திஸ் இஸ் ஆ டிபார்ட்மெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் என்ற உரையை டைப் செய்யவும். இந்த உரை செல்லுக்குள் பொருந்தும்படி சுருக்கவும். கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையவழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.